அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு யூடியூப் சேனல் ஷாமிஸ்ல. இன்றைக்கி ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு கேட் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். அந்த குட்டி ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக வயலில் நிறைய மீன்லாம் இருக்கும், குட்டி குட்டி மீன்லாம் இருக்கும். அந்த மீனை பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். தோண்டியோட வரணும் அந்த தாப்பா வயலில் ஒரு குட்டி மீன் இவ்வளோ நேரம் தேடி கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதா? இனி இதை மாதிரி கொஞ்சம் நிறைய பிடிச்சாதான் நம்ம அந்த கேட் ஃபிஷ்க்கு வந்து போட்டுகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம கேட் ஃபிஷ்க்கு எப்படி ஃபீட் பண்ணுறது, இந்த மீனை எப்படி அதை சாப்பிடுது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போடுறோம். இதுதான் மாமாவோட பொண்ணு. இவ தான் வந்து இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்கா. பிரச்சனை இல்லை, கால் மொத்தம் சவதி ஆகும். நம்ம காலும் கழுவிக்கலாம், நல்ல தண்ணி. அங்க உண்டா? டே அங்க உண்டு. அங்க மீன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணு பார்த்துட்டு வந்து இப்படி அதங்க போகும். പോതോ കിട്ടില്ലേ? ഇത് അങ്ങനെ പിടിക്കാൻ പറ്റത്തില്ലട്ടാ, പതിയെ പോയില്ല. കേറിയില്ല ഞാൻ പറഞ്ഞില്ലേ ഇവിടെ ഒത്തിരി ഉണ്ട്. വീണില്ല ഇവിടെ കാണാൻ പറ്റത്തില്ല നമുക്ക്, അതൊരു പ്രശ്നം. വല നേരെയാക്കണം. அங்க பாருங்க எவ்வளோ மீன் கூட்டமா நிக்குதுன்னு. அது இப்ப எப்படி பிடிக்குதுன்னு தான் தெரியல. കിട്ടിയോ? ഇല്ല. பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அங்கே உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ரெண்டு பேரும் அங்கே மீனை தேடிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் இல்லை, அந்த சைடு வந்து கொஞ்சம் பசங்க வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு வைடாங்கல்ல அந்த போய்கிட்டு இருக்காங்க அந்த சைடோட. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க மீன் எல்லாமே பார்க்க வந்துட்டு அப்படி ரிட்டர்ன் போகிறாங்க. உங்களுக்கு மீன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நிறைய வந்து எருமை மாடுலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஹஸ்பண்ட் பிடிக்கிறாங்க, அவள் வந்து மீனை வந்து இந்த சைடு வந்து துரத்திட்டு இருக்கா. நமக்கு ஏதாவது கிடைக்கான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நத்தெல்லாம் கிடக்குது. 1 2 3 4 5 6 நத்தை கிடக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சரிதா? ஐயோ, எனக்கு பின்னால் அங்கே ஒரு கம்பெனி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கே பக்கத்தில் உள்ள கேஷு கம்பெனி. பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய பேக் சைடில் இருக்குது. அவள் அங்கேருந்து போயிட்டு இப்போ திரும்ப வர்றா. மீன் அங்கே ஃபுல்லாக தேடி பார்த்துட்டா, மீன் இல்லை. ஸோ வந்து இங்கே வரா. அங்கே ஏதோ மீன் இருக்கா, மீனுண்டோடி. அங்கே மீன் இருக்குது. ஸோ வந்து அந்த மீனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பார்க்கலாம், இவ்வளோ ஆண்டு கிடச்சிருக்கு. இது போது, இருந்தாலும் நமக்கு லக்கு இருந்தால் கிடைக்கும்ல. ஸோ பார்க்கலாம். பதியவா വെറുതെ ഇങ്ങ് വന്നിട്ട് പിന്നെ പോകണമല്ലേ.
இப்போ ஒரு மீன் கிடச்சிருக்கு. காணிச்சடி இங்கே இட்ரி. ചത്തു ഇട്ടു ഇട്ടു. അതിലൊരു നത്തയും ഉണ്ടല്ലോ. നത്ത നത്ത മറ്റേ ഇതടി ഇത് തിന്നു. ഇതൊക്കെ തിന്നു. ഇതൊന്നും വെച്ച് പിടിക്കാൻ പറ്റത്തില്ല. பக்கெட்டிല്ലേ பக்கெட் வச்சு பிடிக்கணும். போகிறதுக்கு இந்த தென்னை மரத்தெல்லாம் கட் பண்ணி வேஸ்ட் எல்லாமே இங்கே போட்டுருப்பாங்க. நடக்கிறதுக்கு நடப்பாத மாதிரி. ஐயோ നിങ്ങളെ എടുത്തിട്ടതാണോ? இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளம் தண்ணி வந்து இப்படி வருது. ஊற்று மாதிரி எல்லா வீட்டோட சைட்லேயும் நமக்கு பார்க்கலாம் ஊற்று. இந்த வயல் சைடுனால நமக்கு இந்த சைடு ஃபுல்லாக ஊற்றாக வருது. നോക്കാം മാറി മാറി ഒഴുക്ക് കാണിക്കുവா. பார்த்தீங்களா, திடீர்னு நாங்கள் இந்த சைடு வந்துட்டு திரும்பி பார்க்க எருமாடு ரொம்ப குதிச்சுட்டே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா அந்த ஓனர் வந்து அதுக்கு வந்து புண்ணாக்கு கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு என்ன துள்ளுது. இப்போ வயல்லேருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 13-14 மீன் கிடச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு இப்போ மாமா வீட்டில் இருந்து நேராக எங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். தெரியும், இந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணி போய்கிட்டே இருக்கா. இதெல்லாமே மழை சமயத்தில் வந்து இங்கே வந்து ஊற்று வருது. எல்லா வீட்டில் இருந்துமே வரும். போகும்போது அந்த ரோடு ஃபுல்லாகவே தண்ணியாக கிடக்கு. இடையில தண்ணியாக கிடக்கு. அந்த இடம் ஃபுல்லாகவே ஊற்று வர்றது தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா வீட்டில் இருந்துமே இப்படி தான் இங்கே ஊற்று வந்துகிட்டே இருக்கும். மாமா வீட்டோட பக்கத்து வீட்டில் வந்து முந்திரி கொடியில் வந்து நிறைய வந்து முந்திரி காய் வந்து காய்ச்சிருந்துச்சு. அது இன்னும் வந்து பழுக்கலை. இல்லை அப்படின்னா அதுலேருந்து பிச்சிருக்கலாம். ஃபுல்லாகவே வந்து இது வயல் தான். வயலை ஃபுல்லாக பார்த்துட்டே அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது இங்கேயுமே வந்து பப்பாளி மரம்லாம் நிற்க தான் செய்யுது. அதில் எல்லாமே பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் தூரம் வந்துட்டே இருந்தோம்னா ஃபுல்லாக ஒரு காடு மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அதில் வந்து ஒரு ரெட் கலர் குட்டி 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 பூவாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கோபுரம் மாதிரி அந்த ஒரு ஷேப்பில் வந்து இருந்தது பார்க்குறதுக்கு. வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு அந்த மீனுக்கு போடலாம். அது எப்படி சாப்பிடுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ இந்த குட்டி மீனை வந்து அந்த கேட்ஃபிஷ்க்கு கொடுக்கலாம். அது சாப்பிடுதா என்னென்னு பார்க்கலாம். அந்த மீன் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அப்படி இறக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மீன் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மீன் எல்லாமே அப்படி அது அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாமிஸ் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.